சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது. கையில் பணம் இல்லைன்னா மீன் மேக்கரை வாங்கி இந்த மாதிரி எல்லா மசாலாவும் போட்டு வறுத்து எலும்பு இல்லாத சிக்கன்னு வீட்டில் உள்ளவங்க ஏமாத்துங்க, சரிங்களா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சாப்பாடுனா எலும்பு இல்லாத சிக்கன் 65. இந்த சிக்கன் பேர் மீல் மேக்கர். நல்லா கரெக்டாக சொன்னால எலும்பு இல்லாததுன்னு அது கொஞ்சம் ஃப்ரை பண்ண போகிறேன். கொஞ்சமாக அரிசி மாவு, கொஞ்சம் கடலை மாவு, கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர், கொஞ்சம் மைதா, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் கரம் மசாலா இதெல்லாம் போட்டதுனால தான் நான் வந்து ஒரு வீடியோ எடுக்கலான்னு. நான் சொல்கிறது கரெக்டாக இல்லை சொல்லுங்கள். எலும்பு இல்லாத இதுக்கு இந்த பேர் கொடுத்தனா எலும்பு இல்லாத சிக்கன் 65. நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்கள் அம்மாட்ட அடிக்கடி நாங்கள் சிக்கன் கேட்போம்மா. அப்போ எங்கள் அம்மா இதை தான் வாங்கி செய்துருவாங்களாம். அப்போ நாங்கள் வந்து எலும்பு இல்லைன்னு சொல்லி எலும்பெல்லாம் நீக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஏமாற்றி எங்களை வந்து கொடுப்பாங்க. ஏன்னா கஷ்டம், வறுமை, ஒரு ஆள் சம்பாதிக்கணும், 6 புள்ள, குடும்பத்தை எப்படி ரன் பண்ணேன். அதனால் எங்கள் அம்மா எங்களுக்கு இப்படி மீல் மேக்கரை எலும்பு இல்லாத சிக்கன் 65 சொல்லுவாங்க. அது மாதிரி நான் இப்போ உள்ள பிள்ளைகளை ஏமாற்றவே முடியாது போல். நீங்களாம் ரொம்ப உஷாராக இருக்கீங்க. சொல்லுங்கள், இந்த காலத்தில் ஒரு புள்ள 2 புள்ள பெற்று வளர்க்குறது கடினம். அந்த காலத்தில் எங்கள் 6 பேரை எப்படி வளர்த்துருப்பாங்கன்னு சொல்லுங்கள். அப்போ உள்ள காலத்துலலாம் தாய் தோப்பை என்ன சொன்னாலும் பிள்ளைங்க அதுவும் நம்பிடுவாங்க. அப்போ இந்த ஆடம்பர வாழ்க்கையும் கிடையாது. இப்போ பெற்றவங்களோட பிள்ளைங்க ரொம்ப டேலண்ட்டாகவும் உஷாராகவும் இருக்காங்க. நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு புளிஞ்சு எடுத்ததுனால மசாலா டக்குன்னு பிடிச்சிட்டு நான் மசாலா போட்டுட்டு உடனே ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரெஸ்ட்டுக்கெலாம் விடலை. இது நல்லா சிக்கன் சாப்பிட்ட ஃபீல் நமக்கு கிடைக்கும், ஃபீல் கிடைக்கும். உங்களுக்குமே வர மாட்டாங்க. ஏமாத்துறது நம்ம கையில் தான் இருக்குது. எலும்பு இல்லாத சிக்கன் 65 ரெடி. பௌஷ்டிக் ஆகார், சிறுபருப்பு கிரேவி, மத்தியானம் வடித்த சாதம். ஆமாப்பா, எங்கள் வீட்டு இன்னைக்கு நைட்டு சாப்பாடு. உங்கள் வீட்டில் யாராவது சிக்கன் சாப்பிடணும் ஆசைப்பட்டாங்கன்னா எலும்பு இல்லாத கறியை ரெடி பண்ணி கையில் கொடுத்துருங்க. இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சிம்பிளான சாப்பாடு, சத்தான சாப்பாடு. மீல் மேக்கரில் ரொம்ப சத்து இருக்குது. டயட் ஃபாலோ பண்ணுறவங்க இதான் நிறைய சாப்பிட்றாங்க. அரிசி பருப்பில் சொல்லவே வேண்டாம், அந்தளவுக்கு பௌஷ்டிக் இருக்குது. ரைஸ்லேயுமே நமக்கு நிறைய சைனா ஜப்பான்காரங்க நிறைய ரைஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதுதான் அவங்க விழுன்னு இருக்காங்க. இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்களா? இப்போ உங்கள் லவ்வோடையும் லவ்வோடையும் இந்த ஸ்டவ்வோடையும் எலும்பு இல்லாத சிக்கன் 65 மிக்ஸ் பண்ணி சாப்பிட போகிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன். பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.